சைக்கிள் வந்து நம்மளுக்கு சட்டியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி அது ஒன்றும் ஆகாது. என்கிட்ட காசு இல்லைன்னா அது ஒன்றும் ஆகாது. காசு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க, அது எங்கன்னா ஒரு உக்காந்துக்கும், அது பக்கத்தில் போய் அங்கே தள்ளின்னு போயிட்டு டெலிவரி கட்டி விடுவேன். அவரோட அப்படியே ஒன்றி போயிடுச்சு சைக்கிள். அதோடய ஓட்டிக்கிட்டு இருக்காரு காலத்தை. சைக்கிள் ஓட்டணும்னா ஒரு நாளைக்கு ஒரு 12 கிலோமீட்டர் ஓட்டினா நான் இப்போ மொத்தமாக ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓடி இருப்பேன். ஏன்னா 25 வருஷத்தில் வண்டியிலும் போடல, சைக்கிளில் மட்டும்தான் போயிட்டு டெலிவரி பண்ணிட்டேன். அதனால் 50,000 கிலோமீட்டர். ரூட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம இதில் 10 ரூட்டு இருக்குது. எனக்கு வடபழனி, சாலிகிராமம், சூளமேடு, கோடம்பாக்கம் எல்லா ஏரியாவும் நான் டெலிவரி பண்ணிட்டேன். இரும்பாக்கம் வரலாம் டெலிவரி பண்ணிட்டேன். அந்த ரூட்டு எந்த ரூட்டுக்கு யார் நம்ம 10-12 பேர் ஸ்டாஃப் இருக்காங்க, எந்த ஸ்டாஃப் லீவு போட்டாலுமே அந்த ரூட்டுக்கு போயிடுவார். எல்லா ரூட்டுமே அவர் கத்துப்படி, எல்லா ரூட்டுக்குமே போயிடுவார். நிறைய பசங்க நம்ம என்னை வந்து எல்லாம் கலந்து தான் போடுவாங்க. எல்லாம் எது ரூட் இருந்தாலும் என்ன தான் கேட்பாங்க, இது எங்கே இருக்குது, இது எப்படி போனோம், எப்படி போனால் கிட்ட. நம்மளுக்கு எதனா ஒரு சந்தேகம் எதனா இருந்ததுன்னா, ரூட்டில் என்ன சந்தேகம் இருந்ததுன்னா கிளியர் பண்ணுவாங்க. மேனேஜர்லேருந்து அசிஸ்டன்ட்லேருந்து என்னை தலை பேர் கூட பெருமா கூட மாட்டாங்க. தலை என்ன தலை ஆகணும் அப்படின்னு தான் கூப்பிட்டு எனக்கு மரியாதை பண்ணுவாங்க. அவர் ஒரு ஸ்டாஃபு, நான் ஒரு மேனேஜரு அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி. இவர் இது மட்டும் கிடையாது, அடுத்து பார்சல் செக்ஷன் வேற வேற இடங்கள்ல ஹப்புக இருக்குது. அங்க யாராவது லீவு போட்டா கூட இவரை கூப்பிட்டு போய் அங்க டெலிவரி வைப்பாங்க. நம்ம பிரான்ச் மட்டும் கிடையாது, வேற பிரான்ச்சுகள்லயுமே ஆளுக இல்லைன்னா கூட இவரை கூப்பிட்டு போய் டெலிவரி பண்ண வைப்பாங்க. அந்த அளவுக்கு அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. சில பேர் சில ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து நான் இதுதான் போவேன் அதுதான் போவாங்க, போக மாட்டேன்னு சொல்ற ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. சில பேருக்கு இதனால இதுவரையும் இருக்காங்க. 2 ரூட்டுக்கு மேலே அவங்களுக்கு தெரிஞ்சதே கிடையாது, போகவும் மாட்டாங்க. என்னை பொறுத்தவரையிலும் வேலைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அது வீட்டு எதனா சொன்னால் கூட அதை அப்படியே மறந்துடுவேன். அந்த டெலிவரி அந்த இதுதான் தவிர, அந்த கான்செப்ஷன் தான் இருக்கும் தவிர. அதனால எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வேலைன்னா வேலை, அந்த கான்செப்ஷன் தான் வச்சுருக்கணும். நீ வீட்டு ஞாபகத்தை வச்சு நாங்கள் அதனால தான் உங்களை வண்டியே கற்றுக்குவானா சொன்னது காரணமே இதுதான். கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே எங்கேயோ போகக்கூடாதுன்னா நீ வண்டியே கற்றுக்காத, சைக்கிள்லேயே போயிட்டு அது வேலையை மட்டும் நான் வச்சு பண்ணு அப்படின்னு எனக்கு சொன்னேன். அதனால் அந்த டெலிவரி மட்டும் கடை கொடுத்துட்டு அந்த யாருக்கு கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போகணும். நிறைய அந்த எண்ணெல்லாம் அந்த சுத்தமாக வராது. ஏன்னா ஃபோன் வந்துச்சுன்னா கூட நீ ஃபோன் பண்ணு, நான் கட் பண்ணி போட்டு நான் அப்பா பண்ணிக்கிறேன், ஆஃபீஸில் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ கூட சப்போஸ் ஆள் கேட்டால் நாங்கள் அவரை தான் அனுப்பிச்சு தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா இவர் எந்த ஏரியாவும் கொஞ்சம் துணிச்சலாக கண்டுபிடிச்சு பண்ணிடுவார். டெலிவரி பண்ணுறது, கஸ்டமரை ஃபேஸ் பண்ணுறது, டெலிவரியை கரெக்டாக பண்ணுறது. நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து ஃபோன் அடிப்பாங்க, இதுலேருந்து ஒரு கால் வந்தது சரிங்க அப்படின்னு. அந்த நேரத்தில் நம்ம நிறைய ஃபோன் பண்ணுறோம். அந்த நேரத்தில் யார் என்னன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். தம்பி அங்கேயே நில்லுங்க நான் இது பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. பிராமின்ஸ் அந்த வெஸ்ட் மாப்பிள்ளலாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னே நீ சங்கரா வா ஜெய்சங்கரா வாங்க மோர் சாப்பிட்றீங்களா, இது சாப்பிட்றீங்களா, கொஞ்சம் ஐதுவாள் இருந்தா இப்போ வந்து மோர் சாப்பிட்றீங்களா, இதுப்பா சாப்பிட்றீங்களா அப்படின்னு இருந்தாங்க ஃபஸ்ட்லாம். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஜெனரேஷன் மாறிட்டனால ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தாங்க. போகும்போது என்ன கேட்பான், இன்னும் அங்கேயே அக்கே நில்லுங்க, சத்த நில்லுங்க, இன்னும் இங்கே வந்து ரயில் அப்படின்னு தான் சொல்லுவாள். அப்போது இல்லைங்க நான் கொரியர் தான் உங்களுக்கு சொன்னால் கொடுக்க வரேன், அங்கே சத்து நில்லுங்கன்னா நான் இங்கே சத்து நேரம் இங்கேயே நிற்க முடியாது, நான் இன்னொருத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறமா கொஞ்சம் பழகிட்ட போகிறேன், அதுக்கப்புறம் இது பண்ணுவேன். ஜெய்சங்கர் எனக்கு 98 தெரியும். அவர் ஆரம்பத்தில் என்னோட நட்புடைய பழக்கம். எங்கே இருக்கிற எல்லாரும் இளங்கோவன் முதற்கொண்டு எல்லாருமே எனக்கு நல்ல பழக்கம். எங்கள் உரிமையோடு பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. சில கான்ட்ராக்டர்லாம் கலந்துப்போம். திருமண நிகழ்வு இதெல்லாம் எனக்கு தொடர்ந்து அழைப்பு வந்துருக்கோம். நான் அங்கே இருக்கேன், டிநகரில் இருக்கேன், வர்றதுக்கு ஆகணும். அதெல்லாம் நீ எங்கன்னா குடுன்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். நான் வெயிட்டில் என்னால் பண்ண முடியும். ஏன்னா ஒன்று போல் 60 கஸ்டமர் இருக்காங்க. 60 அவங்களுக்கு ஒரு காசுனாலும் 60 கஸ்டமரும் பாதிக்கப்படுவாங்க. நீ எங்கன்னா குடுன்னு சொல்லு, அவங்க பேரை சொல்லு, நான் கொடுத்துட்டு போகிறேன், வாங்கிக்கோ. அதை விட்டு நான் டிநகரில் இருக்கிறேன், மயிலாப்பூரில்னு சொல்லிங்க கடைன்னு கலாச்சி விட்டுருவாங்கலாம். அதனால் சரி இல்லைன்னா நீ ஆஃபீஸில் வாங்கிக்கோ. நான் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நான் வெயிட் கொடுப்பேன். ஆனால் நிறைய டைம்லாம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் சைக்கிளில் போகிறதுனால நான் பைக் எடுத்துன்னு வரலப்பா, நான் சைக்கிள் தான் போகிறேன்.
இவங்களாம் வரும்போது சர்வீஸ் வந்து நாங்கள் நம்பி வந்துடுவோம். இவங்க இத்தனை மணிக்கு வந்துடுவார் கார்டு. இப்போ எங்களுக்கு வெளியிலேருந்து கார்டு வருதுனாக்கா எங்ககிட்ட கேட்பாங்க, இன்னும் கொரியர் வரல அப்படின்னு. டைமிங் சொல்லுவேன், 11:30க்கெல்லாம் வந்துடுவாங்கன்னா 11:30க்கு வந்துடுவாங்க. இப்போ பாருங்கள் 12 மணி ஆகுது வந்துட்டார். ஸோ அவங்களுக்கு நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராமிஸ் வந்து கரெக்டாகிடும். இப்போ ஈவினிங் பிக்கப் அதே மாதிரினாக்கா நாங்கள் போய் கொடுக்குறதில்ல. அவங்கள வர சொன்னாக்கா அவங்க வந்து பிக்கப் கொடுத்துருவாங்க. 5 மணிக்கு 5:30க்கெல்லாம் பிக்கப் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஃபோன் பண்ணி கேட்டோம்னா சார் இருக்கா கார்டுனா கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு பர்சன் தான் இவர். அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணிட்டு போயின்னு இருக்கும்போது அவன் ஃபோன் பண்ணும்போது ஆஃப் பண்ணாத என்கிட்ட, ஏய் அந்த ஃபிஷ் வரும்டா, பார்த்துக்கடா அப்படின்னா. நான் போயிட்டு அவங்ககிட்ட இருக்கா, ஆனால் ஃபிஷ் வந்துட்டேங்க, நான் தாங்க ஃபிஷ்ஷு உனக்கு என்னங்க அப்படின்னா ஷாக்கா என்னங்க ஒரு நீ ஃபோன் பண்ண நான் வரேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஏன் மரியாதை கூடாது என்கிட்ட, இல்லைங்க கோச்சிக்காதீங்க நான் ஃபோன் ஆஃப் பண்ணி எப்போ பேசு அடுத்தவங்க நானும் உனக்கு டெலிவரி கொடுக்க தானே ஃபோன் பண்ணேன், அதுக்கப்புறம் நீ பேசுறது வந்து தவறா இல்லையா? இல்லைங்க சாரிங்க அப்படின்ட்டான். ஒரே ஆஃபீஸில் ஒரு 25 வருஷமாக வேலை செய்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் உண்டு. ஒன்று, அவருக்கு வந்து அந்த ஆஃபீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கணும். 2வது, இவர் ஒரு நல்ல திறமையான ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் அந்த ஆஃபீஸில் தொடர்ந்து வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டு வேறு ஆளை பார்த்துடலாம், அது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. 25 வருஷம் இல்லை, இன்னும் வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. அவரால் உடம்பு எவ்வளோ உழைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். ஏன்னா அவர் வந்து திறமையாக பண்ணக்கூடியவர் தான். அப்போது சைக்கிள் வாங்குறது கூட என்கிட்ட காசு இல்லை. எங்கள் அம்மா வீட்டில் தான் அந்த தாலி அடக்கி வச்சு எனக்கு சேடுகரில் ஒரு செகண்ட் ஹேண்டு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அந்த சைக்கிள் எடுத்துன்னு போய் தான் நான் வேலையை ஆரம்பித்தேன். அப்போ நான் போகும்போது 1500 தான் சம்பளம் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு இது வாத்தியார் தோட்டத்தில் தான் நான் டெலிவரி பண்ண ஆரம்பித்தேன். சைக்கிள் எடுத்துன்னு போய் சைக்கிள் வச்சு நான் உள்ளே தான் அது அந்த கரண்ட் சீட்டு அந்த நம்பியார் சீட்டு உள்ளே தான் அது சைக்கிள். ஆனால் அது எடுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் எப்படி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கேமராலாம் இருக்குது, ஆனால் எங்கள் சைக்கிளை எடுத்துன்னு போயிட்டாங்க. அப்போ ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். நான் சைக்கிள் வேறு இது போயிடுச்சு இது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட போய் கேட்டேன். அவங்க இல்லைப்பா ஆச்சு ஒன்று சாப்பிட போயிட்டாங்க அப்படின்னு போய் நான் அதுக்கப்புறம் வரக்க அச்சுன்னு வந்து ஆஃபீஸில் சொன்னேன். சரி நீ உடனே சரி வேறு சைக்கிள் எடுத்து சைக்கிளே போயிட்டு போடா, நான் என்ன பண்ண சொல்கிறேன், நான் எப்படி டெலிவரி பண்ண முடியும் போடா அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்லை நாங்கள் பார்த்துக்கிறோம், பார்சல் தான், பார்சல் தானே, நாங்கள் அதை பேசி அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லி அதுக்கு என்ன வேணுமோ நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. சைக்கிள் தொலைஞ்சு போயிடுச்சு ஏரியாவில் இருக்கும்போது, டெலிவரி ரூட்டில் போகும்போது, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மறுநாள் அவருக்கு நம்ம ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்து நம்மளுடைய இதில் வந்து அவர் சப்போர்ட் பண்ணோம். அந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்கும் போது அவங்க எதுக்காக அடுத்த வேலை தேட போகிறாங்க. நான் சைக்கிளில் போனால் எங்கள் அம்மா ஃபஸ்ட்லேயே எனக்கு வண்டிலாம் உனக்கு செட் ஆகாது, ஏன்னா உனக்கு இது உனக்கு வேணாம், நீ சைக்கிளே இது பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க. நான் ஆட்டோ கூட எனக்கு அந்த காலத்தில் எல்சிசி பார்க்கறதுக்கு தரேன்னாங்க. வேணாம் நீ சைக்கிளே உங்கள் வேலையை பாரு, அங்கெல்லாம் போவானா அப்படின்னு அவங்க ஒரு அன்பு கட்டளை போட்டாங்க. வண்டி உனக்கு ஆகாதுன்னு அவங்க ஒரு தீர்மானமாக சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் எல்லாமே வண்டி ஓட்டுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து இங்கேருந்து செங்கல்பட்டு கன்னியாகுமரி கோயிலெலாம் மகாலிபுரம்லாம் போயிட்டு வந்துடுவாங்க சைக்கிள் வண்டியில். ஆனால் நான் மட்டும் போக மாட்டேன். சும்மா பேருக்குன்னா போய் சும்மா ஒரு 1 வரையும் எனக்கு அந்தளவுக்கு ஓட்டுவேன், அந்தளவுக்கு ஓட்ட வராது. எல்லாம் எங்கள் அண்ணெல்லாம் சிவப்பு, நான் பிறகு தான் அவங்க நேரம் ஆமா. அதனால எல்லாருக்கும் ரேஷன் அரிசி தான். அப்போது அந்த ரேஷன் அரிசி வாயிலே வைக்க முடியாது. அந்த வந்து 8-6 பேர் சாப்பிட்ணும், அவங்க ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டாகணும். ஆனால் என்னால் அந்த வாசனை அரிசி போனவங்க வாமிட்டு அப்படியே யாரும் சாப்பிட முடியாது வந்துடும். அதனால் எனக்கு மட்டும் சாப்பாடு தனியாக செய்து கொடுப்பாங்க. சாப்பாடு என்னம்மா அவனுக்கு மட்டும், அவன் தான் சாப்பிட மாட்டான்னு தெரியல, அதனால் எனக்கு மட்டும் தனியாக இது பண்ணுவாங்க. எங்கள் அம்மா நான் ரொம்ப எனக்கு, ஏன்னா தன்னம்பிக்கை உன்னால் முடியும், இதே இப்போ இது பண்ணாத அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஊக்கப்படுத்தணும் எங்கள் அம்மா தான். அதனால் அவங்கள மறக்க முடியல, ரொம்ப இது பண்ண முடியாத இது. வெயில கூட பண்ணிடலாம், பட் மழையில பண்றது ரொம்ப சிரமம். ஏன்னா நனைஞ்சிடும், டாக்குமெண்ட் நனைஞ்சிடும், கஸ்டமர் வந்து பதில் சொல்லி ஆகணும்.
வெயிலில் கூட கொஞ்சம் நமக்கு தான் வேர்வையாகவும் கொண்டும் அசௌகரியம் இருக்கும். பட் மழையில் வந்து டாக்குமெண்ட்டையும் கேர் பண்ணி அவரையும் கேர் பண்ணிக்கணும், டாக்குமெண்ட்டையும் கேர் பண்ணிக்கணும். ஏன்னா கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கக்கூடிய பொருள். சூளமேட்டில் இவ்வளோ தூரம் தண்ணி வந்தே ஆகணும் அப்படின்னும் போது அங்கேருந்து அந்த கிராண்டிஸ் அந்த அண்டர்பிரிட்ஜோட அந்த இது திறந்து விட்டாங்க. வந்துட்டோம், இறங்கிட்டோம். ஆனால் பஸ் இங்கே தண்ணி இல்லை, அங்கே தண்ணி. அங்கேருந்து நீச்சல் வச்சுன்னு வந்து இங்கே தான் வந்து ஏறிட்டோம். வேறு வேலைக்கு போகணுன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். அவங்ககிட்ட போய் திரும்ப ஐயா என்ன கோழ கும்பிட்டு போடணும். திரும்ப அவன் வந்து நம்மளுக்கு வேலைலாம் விடுவான். அவங்ககிட்ட போய் நம்ம அதிகாரம் பண்ண முடியாது. இங்கேனா எதுனா கேட்டானா என்னப்பா நாளைக்கு பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லலாம். எங்ககிட்ட இந்த தாண்டிட்டோம், சில பிக்கப் எடுக்க முடியாது, இப்போ முடியாது அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். ஆனால் புதுசில் போகணுன்னா அந்த செயின் தான் ஆகணுன்னுவான். அப்போ அவங்ககிட்ட போய் என்ன பண்ணுவேன்? இல்லை என் பொண்ணு தான் கொஞ்சம் யாருன்னா செக்யூரிட்டி வேலைக்கு போப்பான்ட்டு. ஆமாம்மா இவ்வளோ நாள் சைக்கிள் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் செக்யூரிட்டிலாம் எனக்கு அது செட்டே ஆகாது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு ஓடுறவரும் கால் நல்லா இருக்கிறவரும் ஓட்டலாம். ஆனால் எனக்கு உட்காரணும். என் வீட்லேயே நான் வீட்லேயே எதிர்பார்க்க மாட்டேன். உடம்பு சரியில்லைனா கூட நான் ஏஞ்சி வந்துடுவேன். இங்கே பார்த்துக்கலாம், மாத்திரை போட்டுன்னு வந்துடலாம். ஒரு ரூட்டு போகிறாருன்னா அந்த ரூட்டு போய் 1 வருஷம் 1.5 வருஷம் கூட இருக்கும். பட் அந்த ரூட்டில் போகிறோம் இல்லை வேறு வெளியே இல்லை இவர் தான் போய் ஆகணும்னா அப்பயும் போவார். அது நம்மளுக்கு எல்லா ரூட்டும் நல்லா அத்துப்படினால அது அந்த இடத்துல போய் சைக்கிள் தானா நிற்கும் எனக்கு. இப்போ சைக்கிளில் வராரு, அவர் இறங்கி உள்ளே வந்து ஆள் இருக்காங்களா பார்த்துட்டு, இல்லைன்னா பெல் அடித்து அழகாக குரல் கொடுத்துட்டு தான் வந்து அவர் கொடுக்குறாரு. ஸோ யாருக்கு எந்த கம்பெனிக்கு என்ன பேர் கொடுக்கணும். இப்போ 2 கம்பெனி இருக்குது இங்கே, எம்டிசி ஹெல்த் கேர், ஸ்கேலர்னு 2 கம்பெனி இருக்குது. அதில் எந்த கம்பெனி தான் அந்த பர்சன் கரெக்டாக கூப்பிட்டு பண்ணிட்டுருக்காரு. இல்லை இவர் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல சர்வீஸ் பண்ணுறாரு. இவரோட தேவை அவங்களுக்கு நிறைய தேவைப்படுது. அதனால் இவரை வந்து இவ்வளோ நாள் வச்சுட்டு இருக்காங்க அவங்க. 2வது எங்களுக்கு இவங்களோட சர்வீஸ் எப்பயுமே தேவைப்படுறதால நாங்கள் வந்து இதே ரெகுலராக இவர் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்காரு. இவர் ரெகுலராக அந்த டைமுக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவாரு, டைமுக்கு வந்து பிக்கப் எடுத்துப்பாரு, வந்து இருக்கா இல்லையான்னு கூட கேட்டு போவார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கும். அதுதான் கண்டிப்பாக எங்களுக்கு அது ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. என்ன பெருமைனா அவங்க இருக்கிறனால தான் இங்கே நமக்கு வந்து நம்ம கம்பெனியோட நேம் இன்னும் அந்த சர்வீஸ் இன்னும் மெயின்டைன் பண்ணிருக்க முடியுது. அது இல்லைன்னா எங்களை சர்வீஸ் நேம் மெயின்டைன் பண்ண முடியாது இல்லையா? நம்ம இந்த சர்வீஸ் ரீட்டர்னாக பண்ணுறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் என் கூட இருக்கிறனால தான். அவங்களும் அவ்வளோ பொறுப்போடு இருந்தாங்க. இப்போ இருக்கிற பசங்க நம்ம சின்னதாக சொல்லிட்டா கூட மனசில் ரொம்ப எடுத்துக்கிறாங்க, வேலையை விட்டு உடனே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. பட் பழைய ஆட்கள் அப்படி கிடையாது. சரி ஓகே நடந்துச்சு என்னன்னு பார்த்துக்கலாம், இருந்து சமாளிக்கலாம்னு நினைக்கிறான். அந்த இருந்து சமாளிக்கலாம், ஃபேஸ் பண்ணலான்ற எண்ணம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. எனக்கு நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போகிறது கிடையாது. சைக்கிள் ஓட்டுறதுனால நான் ஹாஸ்பிட்டலுக்கே சும்மா பெருமைன்னு சொல்ல. நான் 25 வருஷமாக சைக்கிளை தான் ஓட்டின்னு இருக்கேன். ஏன்னா ஆரோக்கியமாக இருக்கேன். ஆனால் இப்போ இருக்கிறவங்க சைக்கிள் ஓட்டுறவங்க பைக்கில் ஓட்டி தான் நான் இது பண்ணுறேன்றாங்க. அது வந்து ஆரோக்கியத்துக்கும் சரியில்லை, உங்களுக்கும் இல்லை. அதே தொப்பை தான் விழுவோம். நீங்கள் வண்டியிலே போகிறதுனால நான் எங்கேயோ திரும்ப வண்டியிலே போயிட்டோம், திரும்ப எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு சைக்கிளே வச்சுட்டு போகலாமே.